இந்த உயிர்ப்பின் பண்டிகைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த உயிர்ப்பின் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு கல்லை குறித்து ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். வேதத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் ரொம்ப முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய பணக்காரனுடைய கல்லறை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் கல்லறையை கட்டி வைக்கல, தனக்காக ஒரு கல்லறையை அவர் வாங்கியும் வைக்கல. ஆனா அந்த நாட்களிலே பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை நாட்களிலே அவர்கள் தங்களுக்காக ஒரு கல்லறையை அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்கள் ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது தன்னுடைய மனைவி மரித்து போன போது மக்பேலா என்கிற ஒரு குகையை அவர் காசு கொடுத்து வாங்கி அது இலவசமாக கிடைக்குதுன்னு சொன்னது அப்புறம் கூட இல்லை, எனக்கு வேண்டாம், என் மனைவியை கல்யாணம் என்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக காசு கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லறை தோட்டத்தை வாங்கினார். அதே போல இந்த மனுஷனும், இந்த யோசேப்பு என்கிற இந்த மனுஷனும் ஒரு நல்ல கல்லறை தோட்டத்தை தனக்காக வாங்கி வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்படுகிற அந்த சரீரத்திற்கு அவருடைய கல்லறையை கொடுக்கிறார். அவருடைய பாடியை அந்த கல்லறைக்குள்ள கொண்டு போய் வச்சு சீலைகளாலே கட்டி, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளை அடக்கம் பண்றதுக்கு நம்ம ஒரு 6 அடி குழி தோண்டி அதுக்குள்ள புதைச்சு மண்ணை அதுக்கு மேல போடுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அது சீக்கிரமா மக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நாத்தம் எல்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. அடக்கம் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு குகை மாதிரி ஒன்று பண்ணி அதுக்குள்ள ஒரு டேபிள் மாதிரி ஒன்று வச்சு அங்க இருக்கிற சடலத்துக்கு மேல ஃபுல்லா அந்த துணியை ஃபுல்லா சுத்தி அப்படி பண்டுவம் பண்ணி வைக்கிறதா அவங்களுடைய கடமையா இருந்துச்சு. அந்த எலும்பு கூடுகளை அவங்க அவ்வளோ பெரிய பாக்கியமா நினைச்சு அதற்கு பிறகு நிறைய பேர் அதை எடுத்து பயன்படுத்தவும் செஞ்சாங்க. அப்போ அந்த நாட்களிலே ஆண்டவரை அடக்கம் பண்ணுவதும் அதே போல துணிகளிலே சுத்தி அவருடைய பாடியை அப்படியே வச்சிருந்தாங்க. இப்போ திடீரென்று ஒன்று நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஜனங்கள், சீடர்கள் தனக்கு முன்பாக இருக்கும்போது 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழும்புவேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். தான் எப்படி சொல்லி இருந்தாரோ அதன்படியே ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொன்னபடி உயிரோடு எழும்புவார். ஆனால் அவர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையிலே சகலமும் நடக்கும். சாராயை கர்த்தர் நினைப்பேன் என்று சொன்னால் சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. பெண்களுக்குள்ள வழிபாடு அவர்களுக்கு நின்று போயிற்று. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறவே இல்லை. தாம் சொன்னபடியே கர்த்தர் ஈசாக்கை தந்தார். நான் நம்புறேன் இந்த உயிர் தெழுந்த நாளிலே இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. அவர் சொன்னபடி உயிரோடு எழும்புவார். ஆனால் அவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்கள் நாட்களிலே ஒரு நாள் சீக்கிரமாய் நிறைவேறும் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும் போது இந்த கல்லறையில ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கல்லறைக்குள்ள பாடியை வச்சுட்டு அதற்கான பண்டுவதெல்லாம் பண்ணிட்டு இந்த கல்லறை ஒரு குகை மாதிரி இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு கல்லை கொண்டு புரட்டி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அதை அடைச்சு வச்சிருப்பாங்க. உள்ள யாரும் போகக்கூடாது, உள்ள இருந்து நாத்தம் எதுவும் வெளியே வரக்கூடாது அப்படின்றதற்காக கல்லை அந்த கல்லறையில மூடி வைக்கிறது அப்படியோட வழக்கமா இருந்துச்சு. ஆனா இப்போ ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற அந்த பெண்களுக்கு அந்த கையில அந்த அடக்காராதனை பண்ணக்கூடிய சில காரியத்தை கையில வச்சு எப்படியாவது அந்த பாடியை போய் பார்த்துடணும், அந்த கல்லறைக்குள்ள பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது என்ன அப்படின்னா, யார் நமக்காக அந்த கல்லை புரட்டி போடுவார். நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல்
புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்து இருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கல்லறை அடைத்திருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பும் போது யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்? யார் அந்த கல்லை நகர்த்துவார்? நம்ம எப்படி அதை பார்க்க முடியும்? நம்மளால அந்த கல்லை நகர்த்துறதுக்கு பலன் இல்லையே. ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க கரெக்டா வரும்போது அவர்களுடைய கண்கள் ஒன்று பார்க்குது. என்ன பார்க்குது அப்படின்னு சொன்னா, எந்த கல்லு யாரும் எடுக்க முடியாதுன்னு நினைச்சாங்களோ, எந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள் என்கிற எண்ணத்தோடு வந்தார்களோ, அந்த கல் அவர்களுக்காக புரட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த அன்று கர்த்தர் நாம் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், யாரால் அதை செய்ய முடியும்? யார் அந்த காரியத்தை எனக்காக பண்ணுவா? யாரால் அதை புரட்டி போட முடியும்? யாராவது ஒருத்தர் செஞ்சா நல்லா இருக்குமே. ஆனால் உங்களுடைய ஓட்டத்தை நீங்க நிறுத்தாம இருக்கலாம். எப்படி இந்த ஸ்திரீகள் அந்த கல்லை புரட்டுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, அந்த கல்லை யாருமே புரட்டவும் முடியாது அப்படின்ற நிறைய அவிசுவாசம் உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தாலும், ஆண்டவரை பார்க்கணுன்ற அந்த விருப்பம், ஆண்டவரை அவருக்கு பணிவிடை அந்த காரியத்திற்கு செய்யணுன்ற அந்த விருப்பத்தின் மூலமாய் அந்த ஓட்டத்தை தடை பண்ணாம கல்லறை வரைக்கும் அவங்க போகும்போது அவங்க கண்கள் ஒன்று பார்க்குது. தங்களுக்காக அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். தங்களுக்காக புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். தேவ தூதர்கள் அந்த கல்லை புரட்டி போட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். நான் நம்புகிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக இருக்கிற அந்த தடை, திறந்த வாசலுக்கு விரோதமாக இருக்கிற அந்த தடை, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த தேவன் அவருடைய மகிமையோடு இறங்கி வந்து, ஆமென், எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரையிலையும் அடைக்கப்பட்டிருந்த அந்த வாசல் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு திறக்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். ஏதோ ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். நீங்கள் இனி அலைவதில்லை, நீங்கள் இனி பாரத்தை சுமப்பதில்லை, நீங்கள் இனி அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக நிற்பது இல்லை. அதற்கு மாறாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஹல்லேலூயா. இதுவரையிலையும் ஒருவேளை உங்க நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தன்மை. இதுவரைக்கும் நீங்க தட்ட நீங்க திறந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு திறந்த வாசல் நீங்க முயற்சி எடுத்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த வாசலை திறந்திருக்கலாம். ஆனா இந்த உயிர்ப்பின் பண்டிகைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க அந்த இடத்துல போய் நிற்கும் போது அந்த காரியம் நடந்திருக்கும். அந்த பிள்ளையினுடைய காரியம் நடந்திருக்கும். நீங்க இங்க நினைக்கிறீங்க, யார் என் பிள்ளைக்காக அந்த காரியத்தை செய்வா? யார் எனக்காக அந்த காரியத்தில் பேசுவா? யார் அந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வா? யார் பணம் கொடுப்பா? ஐயோ, எனக்கு யாருமே இல்லையே. ஐயோ, நான் யாரை அனுப்புவேன்? யாராவது ஒருத்தர் இல்லைன்னா அதை செய்ய முடியாது. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாம அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. என் கையில அதற்குரிய பலன் இல்லையே என்று நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்க போகிறதற்கு முன்னாடியே அந்த காரியம் நடந்திருக்கும். அந்த தேவை சந்திக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென். இன்று பிரேஸ்
இந்த உயிர்த்தெழுத பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கும் போதே இயேசுவே இப்பொழுது ஒரு திறந்த வாசல், நீங்க ஆமோதித்து ஆமென் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எங்கள் மேல் ஹalleluya, thank you Jesus. நமக்காக ஆமென் யார் செய்வார் அப்படின்னு நினைக்கும் போது, யார் எங்களுக்காக இந்த கல்லை புரட்டி போடுவார்? அவர்கள் போகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த கல்லை புரட்டி போட்டிருக்க வல்லவர். சென்னையில இருக்கிற ஒரு பாஸ்டர் அம்மா, அந்த பாஸ்டர் அவருடைய சின்ன வயதுல அந்த குழந்தை பிறந்த உடனே அவர் இறந்துருவார். அவருக்கு ரொம்ப வயது அதிகம், அவங்களுக்கு கொஞ்சம் வயசு கம்மியா இருந்துச்சு. ஆனா அந்த ஊழியக்காரர் ரொம்ப நல்ல ஊழியக்காரர். இது நடந்த சம்பவம். இன்னைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, 2 பேருமே உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த தாய் அந்த கணவனார் இறந்து போன உடனே அந்த பிள்ளை நைட்டு நேரத்துல கத்துது. நைட்டு ஒரு 12 மணி அளவில் கத்துது. என்ன கத்துது அப்படின்னு சொன்னா, ஒன்று எங்க அப்பாவை கொடு, இல்லைன்னா எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. ஒன்று எங்க அப்பாவை கொடு, இல்லைன்னா எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. உடனே அவங்க அம்மா சொல்லி புரிய வைக்கிறாங்க, இல்லப்பா உங்க அப்பா ஏசப்பாட்ட போயிட்டாரு, ஏசப்பாட்ட போன அப்பா நம்மகிட்ட திரும்பி வரமாட்டாரு, நம்ம தான் ஏசப்பாட்ட போகணும்னு கேட்டா அந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை. சரி பரவாயில்ல, எனக்கு டேடி வேண்டாம், எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. எப்பா இப்போ மணி இவ்வளோ மணி ஆகுது, எந்த கடையும் திறந்திருக்காது, நம்ம போய் எந்த கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்க முடியும், அதனால நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். அந்த பிள்ளையை எவ்வளோ முயற்சி எடுத்தோம், அந்த பிள்ளையை அடக்கவே முடியல. உடனே இவங்க ரொம்ப வருத்தத்தோட, ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படியாவது தூங்க வச்சிருங்க ஆண்டவரே, என் சூழ்நிலை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், எனக்கும் இவ்வளோ காயம் இருக்குது, நான் என்ன பதில் சொல்லுவேன், இவன் எப்படியாவது தூங்கிட்டான்னா பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கதவை தட்டினாராம். கதவை திறந்து பார்த்தா அவர் ஒரு பையில ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஒன்று அவங்கள கையில கொடுத்தாராம். உடனே இவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாச்சா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இல்லை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, இரவில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 1 மாதத்திற்கான மளிகை தேவை எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும்னு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசிட்டே இருந்தாரு. எனக்கு என்னமோ உடனே புறப்பட்டு போ அப்படின்னு தோணுச்சு. நானும் சரி உங்களுக்கு மளிகை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையை தேடினேன். எல்லா மளிகை கடையும் க்ளோஸ் பண்ணி இருக்குது. ஆனா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் மட்டும் திறந்துருந்துச்சு. அந்த டைம் தான் அவன் க்ளோஸ் பண்றதா இருந்தா. உடனே எனக்கு தோணுச்சு, சரி இந்த ஒருவேளை அவங்க முழிச்சிருந்தாங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை ஒன்ன வாங்கிட்டு போய் அவங்க கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன மளிகை தேவைன்னு நம்ம கேட்டு வாங்கி கொடுத்துடலான்னு உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, இந்த ஐஸ்கிரீம் மட்டும் நீங்க வாங்கிட்டு உங்களுடைய மளிகை என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே வாங்கி கொடுத்துருவேன்னு சொன்னாங்களாமா. உடனே அந்த பாஸ்டர் அம்மா சொன்னாங்களாம், எனக்கு மளிகை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களை அனுப்பல, இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஆமென். நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிற கர்த்தர், நமக்கு முன்பாக நமக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நீங்கள் போகிறதற்குள்ளே அந்த காரியத்தை நமக்காக செய்கிறவர். இதுவரைக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்த்தீங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நடக்கலாம். யார் பண்ணுனான்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஒருவேளை நடக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். யார் பண்ணுனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த தேவையை யார் சந்திச்சாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த நபர் உங்களுக்கு தெரியாது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, ஆனால் நிச்சயமாய் நிறைவேறும். நம்புறவங்க ஆமென். நீங்கள் போகிறதற்குள்ளே ஹல்லேலூயா. நான் என்னுடைய கண்கூடாத பார்த்துருக்கிறேன். என்னுடைய பாஸ்டருடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர் கன்வென்ஷன் முடிச்சு காணிக்கையை கொடுக்கறதுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் வரும். அன்னைக்கெல்லாம் மணி ஆர்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். எங்கள் பாஸ்டருக்கு ஒரு மணி ஆர்டர் வரும். அந்த மணி ஆர்டர் பார்த்தா அதில் அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதில் இருக்கும். ஆனால் எங்கள் பாஸ்டர் மரணம் அடைகிற வரைக்கும் யார் மணி ஆர்டர் கொடுத்தா, யார் பணம் அனுப்பா, அவருக்கு நிறைய பேரை தெரியவே இல்லை. எங்கள் கண்கள் முன்னாடி பார்த்துருக்குறோம். நான் நம்புறேன், அது என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்தது மட்டும் இல்லை, நீங்க அனுபவிக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த பெண்கள் கல்லறையினுடைய அருகலை பார்க்கும்போது, வீட்டிலிருந்து புறப்படும் போது நினைக்கிறாங்க யார் நமக்காக செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா கல்லறை பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த காரியம் நடந்திருக்குது. எப்படி நடந்துச்சுன்னா தெரியல. யார் செஞ்சாங்கன்னு கேட்டா தெரியல. அது யார் செஞ்சான்னா, ஆண்டவரே ஒரு தூதனை
கர்த்தரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புனா நீங்க சீக்கிரமா சாட்சி சொல்லுவீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு வரும். நிச்சயமா இந்த அனுபவத்தை, இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு கண் தெரியாத ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவி வரும். நீங்கள் அறியாத இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவார். தெரியாத பாஷை பேசுகிற இடத்திலிருந்து ஒரு உதவி உங்களுக்கு வரும். அறிமுகம் இல்லாத இடத்திலிருந்து ஒருத்தர் இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்புவார். நீங்க பிரமிப்பீங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு எங்களை எப்படி தெரியும்னு கேட்பீங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனா என்னை அனுப்புகிற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு இது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசுப்பா இயேசுப்பா, இந்த கைகளை தட்டி கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கான வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை அப்படியே தியானிச்சுட்டு இருக்கும் போது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்படின்னா இந்த கல்லை குறித்து 3 காரியத்தை பைபிள் சொல்லுது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அடக்கம் பண்ணி மூடி வச்சிருந்தாங்கல்ல இந்த கல்லு, இந்த கல்லை குறித்து வேதத்துல 3 காரியம். நம்பர் 1, முதலாவதாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே நாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு பாயிண்ட்ஸ். ஆமென். கல்லறையை அடைத்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து. ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சுங்க. முதலாவதாக இந்த கல்லுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லு என்ன பண்ண முடியாதுன்னா, மனுஷனுடைய பலத்தினால் தள்ள முடியாத கல். அப்படின்னா இவங்க அந்த கல்லு மாறணும்னு நினைக்கிறாங்க. இந்த கல்லை தள்ளுனா தான் உள்ள இருக்கிற இயேசுநாதருடைய அந்த பாடிக்கு அதெல்லாம் எல்லா உதவிகளையும் செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு என்ன தடுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கல் மனுஷனுடைய பலத்தினாலே தள்ள முடியாத கல், அவர்களுடைய பலத்தினாலே தள்ள முடியாத கல். என்னதான் இருந்தாலும் இவங்க நிறைய பேர் யார் போறாங்கன்னா பெண்கள் தான் போறாங்க. அப்போ இந்த கல்லு கல்லறையில் இருக்கிற கல்லு பொதுவா நமக்கு கல்லுனாலே எப்படி இருக்கும்னா ரொம்ப வெயிட்டானதா இருக்கும். முன்னாடி காலங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ராஜாக்கள் அந்த ராஜாக்களுக்கு கீழே இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்றதுக்கு இந்த கல்லு தூக்குற போட்டி நிறைய இடத்துல இருக்கும். இப்போவும் நிறைய கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய உருண்ட கல் இருக்கும். அதை 2 பெரிய பராக்கிரமசாலிகள் கையை வச்சு கட்டி பிடிச்சி தூக்குவாங்க. அவங்க தூக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா கல் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா அது பாரம் தான். கல் அப்படின்னு சொன்னாலே ஐயோ ரொம்ப லைட்டா இருக்குங்க, தர்மக்கோல் மாதிரி இருக்குங்க, அதுங்களா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. கல் அப்படின்னாலே கனமா தான் இருக்கும். அதை நிறைய நேரத்தில் மனுஷனுடைய பலத்தினாலே என்ன பண்ண முடியாதுன்னா அதை தள்ளவே முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதனுடைய வல்லமை மனுஷனுடைய பலத்தினால் தள்ள முடியாத அந்த கல்லை ஆண்டவர் தள்ளி கர்த்தர் வைத்து அவர்களுக்கு அந்த காட்சியை கர்த்தர் காண்பித்தார். நான் இன்றைக்கு இந்த முதலாவது பாயிண்ட்ஸை சொல்றேன். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாள் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். மனுஷனுடைய பலத்தினால தள்ள முடியாத, மனுஷனுடைய பலத்தினால செய்ய முடியாத நிறைய கற்களை ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் சீக்கிரமாய் தள்ளி நிறுத்த போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கலாம், நீங்க நிறைய முயற்சி எடுத்திருக்கலாம், ஆனா ஒரு இன்ச்சு கூட என்னால நகர்த்த முடியல பாஸ்டர், ஒரு ஸ்டெப்பு கூட என்னால எடுத்து வைக்க முடியல, நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், என்னுடைய பலன் முழுவதும் நீங்க இழந்து போய் வந்திருக்கலாம். இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல நான் என்ன செய்வேன் எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா என்னால முடியவே இல்லை, என்னுடைய பலத்தினால முடியவே இல்லை, நான் இனி என்ன பண்ண முடியும்? ஆனா ஒவ்வொருத்தர்
ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனிதனால் மனுஷனுடைய பலத்தினால் தள்ள முடியாத கற்களை இயேசு எனக்காக திறந்து வைக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை உங்க பிள்ளை மேல கடந்து வரும், அந்த கணவனார் மேல கடந்து வரும், அந்த வியாபாரத்தின் மேல கடந்து வரும். இதுவரையிலும் செய்ய முடியாததை, ஆமென், மனுஷனுடைய பலத்திற்கு மிஞ்சி இருக்கிற காரியத்தை கர்த்தரே செய்ய போகிறார். நம்புறவங்க 2 கரங்களையும் மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இதோ உங்க பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இதோ உங்க குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. இன்னைக்கு மகனே நீதானே சொல்லிட்டு வந்தீங்க, மகனே மகளே நீதானே சொல்லிட்டு வந்தீங்க, ஆண்டவரே என்னால முடியல, ஆண்டவரே நான் எவ்வளோ முயற்சி எடுத்து என்னால முடியல ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகும். இது மனுஷனுடைய பலத்தினாலே அல்ல, இது தேவனுடைய பலத்தினாலே ஆகும். ஆமென். தள்ளப்பட்ட கல்லை கட்டிடம் தாங்கிடுகிற கல்லாய் மாற்றுகிற தேவன் அந்த காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே எங்க வல்ல இயேசு உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை ஆமென் ஹalleluya பாடுவோம். இன்றைக்கு யார் உங்களை பார்த்துரும் உயிர்த்தெழுந்த அன்றைக்கு என்ன செய்தி ஆண்டவர் உங்களுக்கு பேசினாரு, உங்களுக்கு என்ன செய்தியை பேசினார்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எனக்காக கல்லை புரட்டி தள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். என் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாம என்னென்ன கல்லெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ அந்த கல்லை அவர் புரட்டி தள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன், வக்கீலால முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. பெரிய பெரிய தலைவர்களால முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. ஒருவேளை இந்த ஸ்திரீகள் வந்து கல்லறைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற கல் ஒருவேளை புரட்டப்படாம இருந்திருக்கும்னா அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்னா, யார் இதை செய்வா, யார் இதை செய்வா? பராக்கிரமசாலிகளை தான் அழைக்கணும், ஒரு 10 பேரை கூப்பிடணும், ஒரு 20 பேர் சேர்ந்து தள்ளுனா தள்ள முடியும். இந்த மாதிரி நிறைய கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், அவர்களுடைய பலத்தினால முடியாததை யார் செய்து முடித்தா என்ன? கர்த்தர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு பெண்ணா இருந்துட்டு நான் என்ன செய்வேன்னு யாராவது ஒருத்தருங்க நினைக்கலாம். இதே இந்த அம்மாவை போல, இந்த மரியாளை போல நான் ஒரு பெண்ணா இருந்துட்டு, இவங்க மனசுக்குள்ள அப்படிதான் இருந்திருக்கும். நான் ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா கூட 2 பேரை கூட்டு தள்ளி இருப்பேன். நான் ஒரு பெண் பிள்ளையா இருக்கிறேனே, நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்படி இருக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நம்புறேன், உங்கள் பலவீனத்திலே உங்களுக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் பலன் குறையும் போது அவருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வரும். உங்களுடைய பலன் என்றைக்கு குன்றுகிறதோ அன்றைக்கு தேவ பலன் உங்களுக்குள்ளே பலப்படும்.
ஆமேன். உங்க பலன் இருக்கிற வரைக்கும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். உங்க பலன் குறையுமானால் அவருடைய பலத்தை அனுப்பி உங்களுக்கு கொண்டு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதோ அந்த கல் புரண்டோடுகிறதை நான் பார்க்கிறேன். இதுவரையிலும் தடையா இருந்த அந்த கல் புரண்டோடுகிறதை நான் பார்க்கிறேன். ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல், சுதந்திரிக்க முடியாமல் இருந்த கல் புரண்டோடுகிறது. இது யார் இவ்வளவு வேகமாய் தள்ளினது? இது யாராலே தள்ள முடியும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் உனக்கா யுத்தம் பண்ணுகிறவர். இதோ உங்கள் எதிராளிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய பொறாமைப்படுகிறவர்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த யுத்தத்தை உங்களுக்காக செய்ய போகிறவர். நல்ல கைகளை மேல தட்டி கர்த்தர் சொல்லுங்க, இயேசுவே. இதோ 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 மனுஷனுடைய பலத்திற்கு மிஞ்சின நிறைய காரியங்கள் நடக்கிறது. அப்பாவுடைய பலத்திற்கு மிஞ்சின நிறைய காரியங்கள் நடக்கிறது. கணவனாருடைய பலத்திற்கு மிஞ்சின காரியம் நடக்கிறது. சோர்ந்து போய் என் பலத்தால முடியாது என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு அற்புதம். ஓ ஹalleluya, thank you Jesus, ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த கல்லுக்கு இருந்த இரண்டாவது ஒரு பெரிய பவர், அதை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 59வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 59வது வசனம் வாசிக்கலாம். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்தான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த கல்லறையை குறித்து சொல்லும் போது அவ்வளவுதான், அங்க இருந்த ஒரு கல்லை புரட்டி வச்சுட்டு போனா, ஒரு சின்ன கல்லை புரட்டி வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லப்படலை. இப்ப அரிமத்திய ஊரானாகிய இந்த யோசேப்பு கல்லை புரட்டி வச்சான்னா அவன் மட்டும் புரட்டி வச்சான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இவன் ஒரு பெரிய செல்வந்தன். இவன் அன்றைக்கு இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். இவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள், நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவனை பார்க்கறதற்கு, தாங்கிறதுக்கு, அவனை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஜனங்கள் அவனோடு கூட இருந்தார்கள். ஆனா இந்த கல்லறையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கல்லறையினுடைய வாசலிலே வைக்கப்பட்டது சாதாரணமான கல் அல்ல. வேதம் சொல்லுகிறது பெரிய கல்லை புரட்டி வைத்தான். பெரிய கல் புரட்டி வைத்தான். ஆனா நம்ம முதல்ல என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நமக்காக ஒரு கல்லை புரட்டி போட போகிறார். ஃபர்ஸ்ட், நம்பர் 1, மனுஷனுடைய பலத்திலே தள்ள முடியாத ஒரு கல் உங்களுக்காக புரட்டப்பட போகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு கல் புரட்டப்படுகிறது. அந்த கல் என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய கல்லை உங்களுக்காக புரட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கலாம். என்னுடைய கடன் கோடி பாஸ்டர், என்னுடைய தேவை கோடி பாஸ்டர், என்னுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு பாஸ்டர். ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள், பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். உங்களை விட பிரச்சனை பெரிதா இருந்தாலும் அது உங்களை அணுகவே அணுகாது. தேவனுடைய பிள்ளையே, இதோ உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு கல் புரட்டப்பட போகிறது. அந்த கல் தள்ளப்பட்ட போகிறது. அந்த கல்லுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த கல் பெரிய கல். யாரிடத்துல சொன்னாலும் சொல்லுவாங்க, ஐயோ அது ரொம்ப பெருசு, ஐயோ அது ரொம்ப பெருசு, அது நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சினது, ரொம்ப பெரிய பிரச்சனையில நீ போயிட்டியப்பா, ஒரு பெரிய சூழ்நிலையில நீங்க போயிட்டியப்பா, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் உனக்கு வந்துச்சா, நம்மளால எல்லாம் அதை ரெடி பண்ண முடியாது. எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போகலாம், எல்லாருமே அப்படியே தூரத்தில் நிற்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, பெரிய
பெரிய பிரச்சனை. ஆனால் நான் நம்புகிறேன், என் இயேசு உங்களோடு கூட இருப்பாரானால், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், இந்த வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்களே ஆனால், ஆமேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான், எப்பா நீ சந்திக்க போகிற பிரச்சனை சின்னதில்லப்பா, ரொம்ப பெருசுப்பா. நீ சின்ன பையன், அந்த பிரச்சனையோட ஒப்பிட்டு பார்த்தா நீ ரொம்ப குட்டியா இருக்க. ஆனா அவனோ அத்தாச்சோடு மனுஷன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். நீ சந்திக்க போகிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆனா நான் நம்புறேன், தாவீதுக்கு ஒன்று தெரியும், தனக்கு தான் சந்திக்க போகிற பிரச்சனை தன்னை விட பெரிய பிரச்சனையா இருந்தாலும், பல மடங்கு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஆமென். கோலியாத்திற்கு உள்ளே இருக்கிற பலத்தை விட உங்களுக்குள்ளே இருக்கிற பலன் பெரியது. உங்களுக்குள்ளே இருக்கிற பலன் பெரியது. நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு, எஸ் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஜெபிச்சு, இயேசுவே இந்த அற்புதத்தை நான் பார்க்கணும், இந்த அற்புதத்தை பார்க்கணும். இன்றைக்கு இந்த உயிர் தெழுந்த அன்று இந்த வல்லமையான வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆமென் மலை போல பாரமாய் இருக்கிறதை எனக்காக தள்ளுகிற ஒரு ஆண்டவர். உங்களுக்கு உயிர்த்தெழுதனுடைய வல்லமை ஆண்டவர் காமிக்கணும்னு நினைச்சா பெரிய கல்ல சிம்பிளா ஆண்டவர் புரட்டி போடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, பெரிய கல்லை பார்த்து பயப்படாதீங்க. பெரிய கல்லுன்னு நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. நீங்க அங்க போகும்போது அது இருக்காது. நீங்க அந்த வருஷத்துல அங்க போய் நிற்கும் போது அது அங்க இருக்காது. நீங்க போய் நிற்கும் போது அந்த மனுஷன் அங்க இருப்பது இல்லை. சொல்லுங்க, இருப்பது இல்லை, இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக ஒரு விசை ஒரு ஆஃபீஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அவர் போயிட்டு என்ன உட்கார்ந்த உடனே அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், நான் ஒரு சர்ச்சுக்கு ஃபாதராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவருடைய கையில் அவருடைய முகத்தில் இருக்கிற எல்லா அடையாளத்தையும் பார்த்த உடனே அவர் ரொம்ப தீவிரமான ஆள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் கேட்ட உடனே எதேர்ச்சியாக நான் இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறேன், நான் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு சைன் போட்டு அதை அனுப்புனா தான் அந்த காரியம் நடக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தடையாக போயிடும். அவர் உடனே என்னை பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா, நான் நிறைய ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மோஸ்ட்லி எல்லா ப்ரூஃப்மே அதில் இருக்குது. ஆனால் பார்த்துட்டு அவர் இல்லாத ஒன்றை என்கிட்ட கேட்டார். அது என்னால் கொடுக்கவே முடியாது. அப்புறம் சொன்னேன், இது என்கிட்ட இல்லை, அதை இப்போ தர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, பட் எனக்கு நீங்கள் இந்த சைன் கொஞ்சம் உடனே எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை 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 என்னால் அந்த ப்ரூஃப் இல்லாமல் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரேடியாக சொல்லிட்டாரு. நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கவே இல்லை. சரி அப்படின்னு அடுத்த நாள் இன்னொருத்தர் மூலமாக பேசி பார்த்தோம். அவங்க அது கொண்டு வராமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு 3-4 நாட்கள் அதே அவர் தொடர்ந்துட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவன் ஜெபம் பண்ணேன், நானும் ஜெபம் பண்ணேன், ஒரு ஊழியக்காரத்தில் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஒரு 4 days, ஒரு 4 நாளையில் அங்கே பார்த்தா அவர் அங்கே இல்லை, அந்த சீட்டில் அவர் இல்லை. என்னமோ தெரியல, அவருக்கு அந்த இடம் பிடிக்கலையாமோ, அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரே டிரான்ஸ்ஃபர் ஆகி 4 daysல 4 நாளையில் இது எப்படி நடக்கும்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 4வது நாள் 4 நாளில் அவர் போயிட்டார். அதற்கப்புறம் புதுசாக ஒருத்தர் அந்த சேரில் உட்காந்துருக்கிறாரு. நான் அவரை சந்திக்க போகிறேன். அவரை பார்த்த உடனே ஓ நீங்கள் பார்த்துருக்குறேனே அப்படின்னு, நான் இந்த மாதிரி இருக்கேன்னு. ஆமாம்மா நான் வந்திருக்கிறேன், உங்கள் சர்ச்சுக்கு நியூ இயர் சர்வீஸுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஒன்றும் இல்லை, அதை நான் பண்ணுறேன். அப்போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஐயோ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஆமென். எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கடினமான இருதயமாக இருந்தாலும், என் ஆண்டவர் கரைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா 24 hours அந்த கல்லை கரைச்சிருவார், அந்த இருதயத்தை கரைச்சிருவார். பெரிய கல்லை பார்த்து பயப்படாதீங்க, பெரிய பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஆமென். நான் பெரிய ஆளுன்றதை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் பெரியவர்.
அவர் பெரியவர் என்கிறதை என் மூலமா நிரூபிப்பார். ஆமென். இன்றைக்கு நான் நம்புறேன், இன்னைக்கு அந்த அற்புதம் நடக்க போகிறது, இன்று நடக்க போகிறது. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கீங்கல்ல, கர்த்தருடைய வருகை தாமதிச்ச அடுத்த வருஷம் நீங்க இந்த பண்டிகைக்கு வரும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிற நிறைய பெரிய பிரச்சனைகள் தகர்க்கப்பட்டிருக்கிறத, பெரிய கல்கள் புரட்டப்பட்டிருக்கிறத ஆமே நான் பார்ப்பேன் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமே ஹalleluya பாடலாம், கரங்களை தட்டி பாடலாம். ஆமே. எனக்காக அவர் செய்து முடிக்கிற கர்த்தர் கல்லறை திறக்கும், கடும் சேவகர்கள் பயப்படுவார்கள். என் இயேசு உயிரோடு. எல்லாருடைய கரங்களை மேல தட்டி ஆமே. கல்லறை திறந்திடவே, காடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, காடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவரே வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமாக சொல்லு, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமாக. ஹalleluya. நமக்காக ஒரு கல் புரட்டப்பட போகிறது. நம்பர் 1, மனுஷனுடைய பலத்தினாலே தள்ள முடியாத கல்லை நமக்காக ஒருவர் புரட்டி போட போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு கண்களுக்கு முன்பாக பெருசா இருக்கிற கல்லை எனக்காக ஆண்டவர் புரட்டி தள்ள போறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலில் இந்த கல்லுக்கே இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது. ஒரு கல்லுக்கு நான் என்னென்னமோ செய்தி என்னாட்டையும் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். அப்போ இந்த கல்லை குறித்து தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம என்னமோ சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். என்ன சொல்லிட்டு போயிடுவோம்னா, அவ்வளோதான், ஒரு கல்லை இருந்துச்சு, கல்லை தூக்கி வச்சாங்க, போனால் காணோம், எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கல்லுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்குது பாருங்க. அது இதோட ரொம்ப பெருசாக இருக்கும். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 66வது வசனத்தை வாசிக்கலாமா? 66வது. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஹலோ, உள்ள இருக்கிற பாடியே இல்ல, உள்ள இருக்கிற இயேசுவனுடைய சரீரத்தை பாதுகாக்கிறது எதுதான் சொல்லுங்க? கல்லுதான். இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது அவர் சொல்லி இருக்கிறார்ல, மரிச்சு நான் 3 நாளைக்குள்ள என்ன பண்ணுவேன், நான் உயிரோடு எழும்புவேன்ற செய்தியை இவங்க கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள யாராவது ஒருத்தர் உள்ள இருக்கிற சரீரத்தை வெளியில எடுத்துட்டு போயிட்டு என்னமோ கதை கட்டிடுவாங்க, அவர் உயிரோடு எழும்புவார்னு சொல்றாங்க. அதனால ஒண்ணு பண்ணுங்க, அந்த கல்லை, பெரிய கல்லை தூக்கி வைங்க, பெரிய கல்லை அப்படியே விடாதீங்க, அந்த கல்லுக்கு போய் என்ன போடுங்க, முத்திரைன்னா என்னது, சீல். சீல் வைக்கிறது, கடைக்கு சீல் வைக்கிறது நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த பூட்டு அவ்வளோ பெருசாக தொங்கும், அந்த பூட்டையே நம்மளால உடைக்க முடியாது. அந்த பூட்டு ஃபுல்லாக டைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, துணியை சுற்றி அதில் ஒரு லிக்விடை ஒன்று வச்சுருவாங்க, ஊற்றிடுவாங்க. அந்த லிக்விடை ஊற்றிட்டாங்கன்னா அது யாராலையுமே கைனால் பிரிக்கவே முடியாது. அதை அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்னால அறுக்க முடியும். அதை சுற்றி டைட்டாக வச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் ஒன்று ஊற்றுவாங்க பாருங்க, ஊற்றி அப்படியே சீல் வச்சுருவாங்க. அவ்வளோதான். யாருடைய பெர்மிஷனும் இல்லாமல் அது என்ன பண்ணக்கூடாது, திறக்கக்கூடாது. பாயிண்ட்ஸ், திறக்கக்கூடாது. யாருடைய அந்த முத்திரை யார் போட்டதோ அவங்க தான் அதை திறக்க முடியும், மற்ற யாராலும் திறக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த அம்மாங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? நம்ம இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, நம்ம சர்ச்சிலேயே 2 பாட்டி அம்மாங்க இருப்பாங்க தெரியுமா? என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டாமா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு விசுவாசிக்க மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு ஜெபம் பண்ண மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இவங்களும் அப்படிதான் இருக்காங்க.
அவங்களுக்கு இந்த இந்த கல் பூட்டு போட்டிருக்குது, இது பெரிய இதெல்லாம் கட்டப்பட்டிருக்குது, சங்கிலினால எல்லாம் கட்டிருக்காங்க, இதெல்லாம் தெரியாது. ஆனால் இவங்க போய் நிற்கும் போது வேதம் சொல்கிறது, அந்த முத்திரை போடப்பட்ட கல் இவர்களுக்காக தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அது உருட்டி போடப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய முத்திரையை போட்டாலும், எவ்வளவு பெரிய சங்கிலினாலே கட்டினாலும், என் ஆண்டவர் திறக்கணும்னு நினைச்சா அந்த முத்திரையை உடைக்க வல்லவர். உங்களுக்கு விரோதமாய் போட்டிருக்கிற முத்திரையை உடைக்கிறதற்கு வல்லவர். நான் கர்த்தருடைய வார்த்தையை ஆராதனையிலே சொன்னது போல யோவான் தன்னுடைய தரிசனத்திலே சொல்லுகிறார், ஐயோ இந்த முத்திரையை உடைக்கிறதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? யார் இந்த முத்திரையை உடைக்க முடியும்? இது சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த சீலை உடைக்கிறதுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா பரலோகமே சைலண்டா இருக்குது. எங்கேயுமே எந்த சத்தமுமே கேட்கப்படல. ஆனா ஒரே ஒரு சத்தம், அத்தனை சைலண்ட் மத்தியில் ஒரு சத்தம் கேட்குது. ஒரே ஒருத்தர் இருக்கிறார், முத்திரையை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் கல்லறையில போட்டப்பட்ட முத்திரையை உடைச்சிட்டாரு. அங்க வச்சிருக்கிற கல்லுல கட்டி சங்கிலினாலே கட்டி போடப்பட்டிருக்கிற முத்திரையை உடைக்கிறவருக்கு இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னது மாதிரி நான் நம்புறேன். உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற முத்திரையை சீல் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். உங்க தலை மேல சீல் அடிச்சிருக்கலாம். சொந்தக்காரங்க உங்க தலை மேல சீல் அடிச்சிருக்கலாம். உங்க மேனேஜர் உங்க தலை மேல ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கலாம். அவ்வளவுதான்டா நீ, இதாண்டா நீ, இதாண்டா நீ, இதான் உன் எதிர்காலம், இதான் உன் பணம், இதான் உனக்கு வசதி, இதுக்கு மேலே நீ பண்ண மாட்ட, இதுதான் உனக்கு நடக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டாம்பிங் பண்ணதுனால நீங்கள் வருத்தத்தோடு வந்திருக்கலாம். என் தலை மேலே ஒரு ஸ்டாம்ப் இருக்குது பாஸ்டர், என் தலை மேலே ஒரு முத்திரை இருக்குது, என்னை இப்படி தான் சொல்லி திட்டுவாங்க, என்னை இப்படி தான் அவங்க நினச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா முத்திரைகளை உடைக்கிற ஆண்டவர். முத்திரைகளை உடைக்கிற ஆண்டவர். அந்த மருத்துவமனையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரையை ஆண்டவரால் உடைக்க முடியும். உங்க சரீரத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரையை ஆண்டவரால் உடைக்க முடியும். உங்க பிள்ளையை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரையை ஆண்டவரால் உடைக்க முடியும். கத்து கொடுக்கிறவங்க கொடுத்திருக்கிற அந்த முத்திரையை ஆண்டவரால் உடைக்க முடியும். சொந்தங்களும் சுற்றி இருக்கிறவர்களும் பெற்ற தாயும் தகப்பனும் உன் தலை மேல வச்சிருக்கிற ஒரு முத்திரை, கட்டின மனைவி வைத்திருக்கிற ஒரு முத்திரை, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த முத்திரையை உடைப்பதற்கு ஒருத்தருக்கு அதிகாரம் உண்டு. அவர் தலையெழுத்தையே மாற்றுகிற தெய்வம், தலையெழுத்தையே மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். யார் இந்த கல்லை எனக்காக புரட்டி தள்ளுவார்? அவர்கள் போய் பார்க்கும்போது அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. ஆமேன் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 10 பேருக்காவது இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 15 பேருக்காவது இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். வாலிப பிள்ளைங்க, தம்பிங்க, தங்கச்சிங்க, உங்கள் கூட காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு, டேய் தெரியுமா உயிர்த்தெழுதல்னா என்னன்னு தெரியுமா, ஈஸ்டர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாருக்குமே கேளுங்க. கேட்டுங்கோடு சொல்லுங்க, அந்த ஈஸ்டர் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. கல்களை புரட்டி போடுகிறதான் ஈஸ்டர். உனக்கு விரோதமாக இருக்கிறது இதெல்லாம் நடக்கும்ப்பான்னு ஒரு சுவிசேஷத்தை மட்டும் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. நான் நம்புகிறேன் அடுத்த அந்த நாளுக்குள்ள அவங்கள ஆண்டவர் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அந்த ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி இந்த பண்டிகை நாளில் உங்களை வாழ்த்துறேன். ஸோ காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், உங்களுக்காக கல்கள் புரட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக கல்கள், நீங்க போய் பார்க்கும்போது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒருத்தர கர்த்தர் ஏற்கனவே அங்கே, ஆமென், உங்க கண்ணு பார்க்கல, உங்க காது இன்னும் கேட்கல, ஆனா ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி எல்லாம் நல்ல ஆமேன் 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 அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. உங்க வீடு கட்டுறதுக்கான தேவைக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஊழியத்திற்கான தேவைக்கான காரியங்களை கர்த்தர் செஞ்சு வச்சுட்டாரு. ஆண்டவர் செஞ்சு வச்சுட்டாரு. ஆமேன். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? எல்லாருமே எழும்பி நின்று கல்லறையை அடைத்திருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். கல்லறையை அடைத்திருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். நம்பர் 1, மனுஷனுடைய பலத்தினாலே தள்ள முடியாத கற்களை என் தேவன் எனக்காக தள்ளி போட வல்லவர். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்காக பெரிய கற்களை புரட்டி போடுகிற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்பர் 3, முத்திரை போடப்பட்ட சீல் பண்ணப்பட்ட கல்லை
திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? ஆமோதிக்கிறீங்களா? இந்த 3 வார்த்தையும் சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இதோ ஒரு திறந்த வாசலை, இதோ ஒரு திறந்த வாசலை. நல்ல அறிக்கை செய்யுங்க. அவரால் முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் உமக்காக வாழுவேன். என்னை இவ்வளவு தூரம் தூக்கி எடுத்தீர் அல்லவா? என்னை அழைச்ச தெய்வம் கண்டிப்பாக அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். பாருங்க, என்ன எல்லாரும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கிற சிஸ்டர்ஸா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, கல்லறையில் இருக்கிற கல் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்தா என்ன பண்ணுவோம்னா, நம்ம நிறைய பேர் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம், ஒரு அடி கூட நடத்த மாட்டோம். ஏன்னா முதல்ல கல்லறை திறந்திருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்கப்பா. நாங்க போய் என்ன பண்றது, வேஸ்டா போறதா? ஆனா காலையில அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த கல் என்ன ஆச்சுன்னு எல்லாம் தெரியாது. அது இருக்கா, தகர்த்து போட்டாங்களா, முடியுமா முடியாதா, இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்குள்ள ஒரே ஒரு ஃபெய்த் மட்டும்தான் இருக்குது. நான் எப்படியாவது என் இயேசுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை நான் செய்வேன். நான் போய் உள்ள பார்ப்பேன். அந்த அவர் மேல வச்சிருக்கிற அந்த நேசத்தினால தனக்கு முன்பாக இருக்கிற தடையை அவங்க நினைக்கவே இல்லை. அதே போலவே அவங்க போகிறதுக்குள்ளே அந்த தடையை கர்த்தர் எடுத்து போட்டு விட்டார். ஆமென். அதனால உங்க ஓட்டத்தை நீங்க நிறுத்தாதீங்க பிரதர், உங்க ஓட்டத்தை நீங்க நிறுத்தாதீங்க. தடையா இருக்குமோ தடையா இருக்குமோ தடையா இருக்குமோன்னு நீங்க நிறுத்திடாதீங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா ஒரு நாள் இந்த கல்லை புரட்டி போடுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி எல்லாருமே எஸ், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர். ஆமென். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. பாடும். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. தகப்பனே, உங்க பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களுக்காய் மனசார நான் நன்றி செலுத்துறப்பா. அவர்களை 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. தசம பாகத்துல உண்மையா இருக்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்களை கனம் பண்ற உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன் வேண்டாம் ஆண்டவர். அவங்க பணம் வட்டிக்காரனுடைய கையில போக கூடாது, அவங்க பணம் மருத்துவமனைக்கு போக கூடாது. எங்க ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆமென். இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும்போது காணிக்கை செலுத்தி கடந்து போகும். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன், உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்ததே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே,
நீ சர்வ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை இயேசுவே அப்பா. இப்ப சொல்லும் ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி 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 எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. ஆமென் ஹalleluya. சோ ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாளானதுனால ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டே போனாதான் நல்லது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமென். நம்மளை தவிர வேற யார் கொண்டாட முடியும்? ஆமென். நம்மளை தவிர யார் சந்தோஷப்பட முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நம்ம பெருசா கொண்டாட வேண்டியது எந்த பண்டிகை தான்? கொண்டாட வேண்டியதுன்னா பார்ட்டி வச்சு கிடையாது. மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய தேவன் நமக்கு சொந்தமானது எவ்வளோ பெரிய விஷயம். ஹல்லேலூயா. அதனால திருவிருந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா நான் அந்த இதே பாட்டை சத்தமா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும்போது, இந்த சர்ச்சில் இத்தனை பேர் இருக்கிறோம், அப்படியே என்னடா இன்னைக்கு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குதே, ஓ இன்னைக்கு ஈஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்லணும். கேட்கல? ரெடியா? ஆமேன். அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இதுவரைக்கும் நம்ம பாட்டு சத்தத்தை கேட்டிருப்பாங்க, ஆனால் உங்கள் சத்தத்தை ரொம்ப பெருசாக கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்கணும். இன்னைக்கு கேட்கும்போது அவங்க தெரிவாங்க, இன்னைக்கு ஈஸ்டராக இருக்கிறனால இன்னைக்கு நல்ல சத்தமாக இருக்குது, கிராண்டாக இருந்துச்சா சார் அப்படின்னு கேட்கணும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ரெடியா? எத்தனை பேர் ரெடி? ஆமேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த தூக்கி தூக்கி வரும்போது மட்டும் ஒரு ஆக்ஷன் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி. Hallelujah. 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 சத்தமா Hallelujah. Hallelujah. ஓகே, கவனிங்க. அல்லேலூயா எல்லாம் நல்லதான் சொல்றீங்க, ஆனா மூஞ்சியை தான் ஒரு மாதிரி வச்சுக்கிறீங்க. அப்படின்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியலையே. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இவ்வளோ பெரிய வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இதுக்கு மேல நம்ம ஏன் துக்கமா இருக்கணும்? நமக்காக கல்லறைகளை திறக்கிற ஒரு தேவன், நமக்காக கல்லுகளை புரட்டி போடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஸோ நீங்க சந்தோஷமா சிரிச்சுட்டே இந்த பாட்டை பாடும்போது அவ்வளவுதான், இந்த வார்த்தைகள் அப்படியே உங்க தலை மேல நிறைவேற போகுது. ரெடி? ஆமே. ஹல்லேலூயா. ஹalleluya ஹalleluya சத்தமாய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். என்னை நீரே நீ சர்வ வல்லவரே, ஓ நீரே நீ சமாதான காரணரே. இன்னொரு விசை நல்லா. ஓ சூப்பர். ஓ எடுத்தீரே
நீ சமாதான காரண. கைகளை மேல தட்டி. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உந்தன் வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்ததே. உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன். இப்ப சொல்லும் ஹalleluya ஹalleluya. ஒரு டைம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. கடைசியா என்னை நீ சர்வ வல்லவரே எடுத்தீரே. நீ சமாதான காரணர். கைகளை மேல தட்டி. இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் பாதாளத்தை ஜெயித்தார். கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. சங்கிலி அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. பெரிய கல் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு எழுந்த கர்த்தர். Thank you, thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Thank you Jesus. திருச்சபையிலே இருக்கிற மக்கள் ஆன்லைன் மூலமாய் பல இடங்கள் நாடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும். ஆண்டவரே இன்னைக்கு யாரு ரொம்ப துக்கமா இருக்கிறாங்களோ, இன்னைக்கு யார் ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் உங்களுக்கு சித்தமான அடுத்த வருஷம் இதே இடத்துல ஆண்டவரே இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தோட தான் இருக்கணும், பெரிய மாற்றத்தோட இருக்கணும். நன்றி அப்பா. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை எல்லாவற்றிலையும் எங்க அப்பா கூட இருங்கப்பா. இன்னைக்கு ரொம்ப பண்டிகை நாளா இருக்கிறதுனால சமாதான குறைவு குடும்பத்தில் வந்துடவே கூடாது ராஜா. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய பாதுகாப்பத்தாரு. இன்னைக்கு ஆபத்தான செய்தி இல்லை, இன்னைக்கு சந்தோஷமான செய்தி மட்டும்தான் கேட்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா.